ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், எல்லார் மைண்ட்லேயுமே இப்போ ஐடி செக்டார் கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹெச்சிஎல் டெக், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓவராலாக ஐடி செக்டாரில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கோயிங் ஃபார்வர்டு எப்படி இருக்கணுங்கிற என்னோட ஐடியாஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்கை கோல்டுன்னு ஒரு கம்பெனி பற்றி உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில இன்சைட்ஸ் அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் மூலிமா எனக்கு கிடச்சிது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஏஆர்இஎன்டம் அமர் ராஜா பேட்டரிஸ் இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதோட கதை என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கை நான் ஒரு ரேண்டம் பர்சனை செலக்ட் பண்ணி ஒரு வியூவருக்கு அதை கிஃப்ட் பண்ண போகிறாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவர் அதை படிச்சுட்டு இன்னொருத்தர்கிட்ட கிஃப்ட் பண்ணணுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு செயினாக போகுங்கிற ஒரு ஐடியாவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு நிறையா மெயில்ஸ் கிடச்சிது. எக்கச்சக்க பேர் எனக்கு இந்த புக்கை படிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. அப்புறம் சில ரேண்டம் ரிமோட் வில்லேஜஸ்லேருந்துலாம் எழுதியிருந்தாங்க. எனக்கு அந்த எல்லா மெயிலையும் படிக்கும்போது மனசு கேட்கவே இல்லை. ஸோ நான் 15 புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த 15 புக்கையும் நான் நேற்றுக்கு டிஸ்பேச் பண்ணிட்டேன். அந்த 15 பீப்புளையும் நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸே செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க அந்த 15 மெம்பர்ஸையும் செலக்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. நான் அந்த 15 மெம்பர்ஸ்க்கும் மெயிலும் அனுப்பிட்டேன். உங்களுக்கு கூடிய விரைவில் அந்த புக்கு உங்கள் கைக்கு கிடச்சிருங்கிற மாதிரி மெயில் அனுப்பியிருந்தேன். இன்றைக்கி அதில் ஒரு நபர், ஹேமாமணிங்கிற ஒரு நபர், எனக்கு அந்த புக்கு கிடச்சிருச்சுன்னு மெயில் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகலையோ அவங்களுக்கு ஒரு அப்பாலஜி மெயிலை நான் அனுப்பியிருந்தேன். லிமிட்டட் நம்பர் ஆஃப் புக்ஸ் மட்டும் தான் என்னால் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்டுங்கிற மாதிரி ஒரு அப்பாலஜி மெயில் அனுப்பியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கை ரிசீவ் பண்ண போகிறவங்க உங்களுக்கு அந்த புக்கு கையில் கிடச்ச உடனே கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை எனக்கு மெயில்லையோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஐ வில் நோ தட் இட் ஹாஸ் ரீச்ட் யூ. ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி ஒரு செயினாக கண்டினியூ ஆகுங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். இப்போ நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்குள்ளே போவோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வியர்டாக இருந்தது. ஸ்மால் கேப்பில் சூப்பரான அப் மூவ் நான் பார்த்துருந்தேன். என்னோடய போர்ட்ஃபோலியோலேயே இந்த மிக்ஸ் தெரிஞ்சிருந்தது. லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கியிருந்தது. ஸ்மால் கேப் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. 1.2% இன்றைக்கி ஸ்மால் கேப் க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 0.8% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். செக்டாரெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு க்ளீன் டிவைட் தெரியுது. பேங்கிங் செக்டார் எஸ்பெஷலி ப்ரைவேட் பேங்க்ஸில் லார்ஜ் கேப் பிளேயர்ஸ்லாம் அடி வாங்கியிருந்தாங்க. அண்ட் நிஃப்டி ஐடி சொல்லவே வேணாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பாயிண்டில் 4.5%லாம் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தீமேட்டிக்காக பார்க்கும்போது ஆப்வியஸாக ஒரு டிவைட் க்ளீனாகவே தெரியுது. நம்ம எப்போவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்த்துரும். அவங்க 1.02% ரெட்டில் தான் முடிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம ஐடி செக்டருக்குள்ளே வரும். அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண அந்த 3 கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஹெச்சிஎல் டெக்னாலஜி இன்றைக்கி 10% மேலே ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. அவங்களோட Q4 ரொம்பவே புவராக இருந்ததுங்கிற மாதிரி நிறைய அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் நான் ஒரு போஸ்ட் கூட மேக் பண்ணியிருந்தேன். ஹெச்சிஎல் டெக்னாலஜி இன்றைக்கி ஐடி செக்டரே கீழே இழுக்க போகுதுங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஐடி செக்டர் ஒரு பலத்த அடியை வாங்கியிருந்தது. அவங்களோட FY27 கைடன்ஸ் ரொம்பவே மியூட்டடாக இருந்தது. 1 to 4% தான் நாங்கள் க்ரோ ஆகுங்க அவங்க சொன்ன உடனே ப்ரோக்கரேஜஸ்லாம் டார்கெட் ப்ரைஸை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய லெவலில் மீடியா சேனல்ஸில் இதை ஆஸ் யூஷுவல் ஹைப் ஏற்றி ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸில் இருக்கிற பிரச்சனை மற்ற ஐடி கம்பெனிஸ்லையும் இருக்குது, ஏஐ ஃபியர்ஸ் இஸ் ரியல் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலாக ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏஐ ஃபியர்ஸ் இஸ் ரியலுங்கிறது புரிஞ்சிருக்கும். இதை நம்ம காலங்காலமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வர ஒரு விஷயம் தான். ஏஐ ஃபியர் இஸ் ரியல். இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் அதனால் பாதிப்படைய செய்வாங்க. பட் தே வில் கம் அவுட் ஆஃப் இட் இன் பிரைட் லைட்டுங்க தான் நம்மளோட தீசஸாகவும் இருந்தது. இது ஒரு கான்ட்ரரியன் வியூ பாயிண்ட் டுவர்ட்ஸ் இந்தியன் ஐடி கம்பெனிஸ். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 10.79% கிட்ட ரெட்டில் தான் முடிஞ்சிருக்காங்க. 1286 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 3,49,000 மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. கரெக்டாக அவங்க 20 PEயில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட ஹிஸ்டாரிக்கல் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட PE ரேஷியோ ஆவரேஜாக 10 இயர் டைம் ஃப்ரேமில் 19.4 இருந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கல் சார்ட் லாஸ்ட் 20 இயர்ஸ் டைம் ஃப்ரேம் கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா 18.5 இருந்திருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஹெச்சிஎல் டெக்னாலஜி இஸ் ஆல்ரெடி ஸ்லைட்லி அபவ் ஃபேர் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். பட் லாஸ்ட் 5 இயர் 3 இயர் டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்க்கு அதர் ஐடி கம்பெனிஸ் எஸ்பெஷலி லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸோட ஒரு ப்ரீமியம் கிடச்சிருக்கு. ஹெச்சிஎல் டெக்னாலஜிக்கு மட்டும் எதுக்கு இந்த ப்ரீமியம்ங்கிறத நான் ஆடியோ ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பட் ஏஐயில் அவங்க ஒரு லீடிங் பிளேயராக இருக்காங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, விச் இஸ் ட்ரூ ஆல்சோ. பட் இந்த ப்ரீமியம் கூடிய விரைவில் ரிமூவ் செய்யப்படுங்கிறத நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் நடந்திருந்தது. இப்போ நம்ம பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்க்கு வரும். அதுவும் எனக்கு 5% கிட்ட விழுந்திருந்தது. இங்கேயும் அனலிஸ்ட்லாம் ப்ரைஸ் டார்கெட்டை கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட நெட் ப்ராஃபிட் சூப்பராக பூஸ்ட் ஆகிருக்கு.
இவங்களோட மார்ஜின்ஸ்லாமும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. 16-17% ரேஞ்சில் இருப்போம். நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கும் அதை மெயின்டைன் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குங்கிற மாதிரி அனலிஸ்ட்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. அப்படி என்ன வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 40p. ஏன்டா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் ரிச் வேல்யூவேஷனில் இருக்குது, ஓவர் வேல்யூடாக இருக்குங்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா என்ன? பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருக்கும்போது அதை அடிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு நியாயம். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த ஷேர் ப்ரைஸ் விழுறதுக்கான முக்கிய காரணம் இவங்க வேல்யூவேஷன்ஸ் எக்ஸ்டென்சிவாக இருந்துன்னு சொல்கிறது வந்து எனக்கு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயமே இல்லை. அது உண்மை தான், அவங்களோட வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. இதை நான் முதலேருந்தே நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இருந்தாலும் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட PE ரேஷியோ சார்ட் எடுத்து பாருங்கள். இவங்க PE ரேஷியோ ஆல்வேஸ் ஆல்மோஸ்ட் பீன் அபவ் த 50 மார்க் ரேஞ்ச். அவங்க ஆவரேஜாக லாஸ்ட் 5 இயர்ஸில் 52 Pல ட்ரேட் ஆகிருக்காங்க. இப்போ அது 40 Pல இருக்கும்போது வேல்யூவேஷன்ஸ் ரிச்சாக இருக்குது. இவங்களால அந்த பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணி இவங்க PEக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்கிற மாதிரி அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஒரு பாயிண்டில் 2024 அந்த ஃபால் டிசம்பர் டைம்லலாம் 80 Pல இருந்தது. அப்போ வேல்யூவேஷன் பற்றி ஒருத்தனும் பேச மாட்டோம். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, இவங்க பெரியனெல்லாம் க்ரோ பண்ணுவாங்கங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஷேர் ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக ஏறிக்கிட்டே தான் இருந்தது அந்த டைமில். இப்போது ஷேர் ப்ரைஸ் ரொம்ப நாளாக பெர்ஃபார்ம் பண்ணல. 40 Pல அங்கேருந்து பாதியாக இவங்க வேல்யூவேஷன் ரீரேட் ஆனதுக்கப்புறமும் வேல்யூவேஷன்ஸ் ரிச்சுன்னு சொல்கிறாங்க. விச் ஐ அக்ரி, இட் இஸ் அ ட்ரூத். பட் இப்போ தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனிவே 80,000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி 41 Pல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னுமே வேல்யூவேஷன்ஸ் ரிச்சாக தான் இருக்குது. இப்போ நம்ம டெக் மஹிந்திராவுக்கு வருவோம். இன்றைக்கி ஒரு சேவியராக கூட இவங்க இருந்திருக்காங்கிறத நம்ம ஒரு பாயிண்டில் சொல்லலாம். டெக் மஹிந்திராவோட Q4 நெட் ப்ராஃபிட் 21% குவார்டர் ஆன் குவார்ட்டர் ஜம்ப் ஆகிருக்கு. 36 rupees டிவிடன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ நல்லா ரைஸ் ஆகிருக்கு, 4.7% ரைஸ் ஆகிருக்கு. டெக் மஹிந்திராவோட ஷேர் ப்ரைஸ் சார்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் டேயில் சிக்னிஃபிகண்ட்டாக விழுந்து என்டையர் டேயில் விழுந்துக்கிட்டே இருந்தது. திடீர்னு அவங்க ஏர்னிங்ஸ் ரிசல்ட் வந்த உடனே ஷேர் ப்ரைஸ் ஒரு சிங்கிள் கேண்டிலில் பிச்சுக்கிட்டு மேலே போச்சு. அங்கேருந்து கொஞ்சமாக கரெக்டாகி முடிஞ்சிருக்கு. 1463 rupeesல முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 2.5% தான் ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ஒரு பாயிண்டில் 6%க்கு மேலே அவங்க ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் HCL டெக் 5 வருஷம் கழிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா, TCS 5 வருஷம் கழிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா, பர்சிஸ்டன்ட் 5 வருஷம் கழிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா, கோஃபோர்ஜா, டெக் மஹிந்திராவை, விப்ரோவான்னு டிசைட் பண்ணுறதை விட்டுட்டு நான் சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஐடி செக்டார்லேயே ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஐடி செக்டாரில் இந்த 10 கம்பெனியும் இருக்கும். TCS, இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, LTIMindtree, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எம்ஃபசிஸ் அண்ட் கோஃபோர்ஜ். இந்த 10 கம்பெனியும் ஐடி செக்டரில் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜில் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுற சில ETFs இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நான் நிப்பான் இந்தியாவோட ITBSல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அது ஆடியோ கூட சொல்லியிருந்தேன். நிப்பான் இந்தியா ITBSல நான் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக என் பர்ச்சேஸை ஸ்டாப் பண்ணியிருந்தங்கிறதையும் அவங்க கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். குவிக்காக நம்ம அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ITBSல நான் ரெகுலராக டெய்லி SIP பண்ணிட்டு வரங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இதை நான் பாஸ் பண்ண போகிறேன், பாஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்கிறத அவங்க கூட நான் சொல்லியிருந்தேன். ITBSல என்னோட பொசிஷனை ரொம்ப அதிகப்படுத்த விரும்பலங்கிறதையும் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீக் அண்ட் லாஸ்ட் வீக் நான் பெருசாக ITBSல வாங்கலை. பட் என்னோட கரண்ட் ITBSோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.8%. நான் ஏன் என் பர்ச்சேஸை ரெஸ்யூம் பண்ண போகிறேன், ஏன் என் பர்ச்சேஸை பாஸ் பண்ணி வச்சுருந்தேங்க தான் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஹிஸ்டாரிக்கல் PE ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது, அதாவது 2007 டைம்லேருந்து எடுத்து பார்க்கும்போது ஐடி செக்டாரே 22.2 Pல தான் ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 10 year 5 year டைம் ஃப்ரேம்லாம் ஆப்வியஸ்லி அதோட எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நான் ஐடி செக்டரில் இருந்த ஹைப் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ 22.2 இருந்தால் கூட ஐடி செக்டரோட கரண்ட் PE இஸ் அரௌண்ட் ஃபேர் வேல்யூ ரேஞ்ச். இந்த வார் டைம் முன்னாடியே ஐடி செக்டர் விழ ஆரம்பிச்சது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். 1 year சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டைம் வைஸ் ஏற்கனவே அது கொஞ்சமாக கரெக்ட் ஆகிட்டே தான் இருந்தது. அப்புறமா இந்த வார் ஆரம்பித்ததுக்கப்புறம் சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்ட் ஆச்சு. PE ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா ஃபெல் பிலோ த இந்த குட்டியான ஒரு வி ஷேப் ரெக்கவரி. உங்களுக்கு தெரியுதா, இது அவ்வளோ பெரிய ரெக்கவரின்னு சொல்ல முடியாது. பட் இந்த குட்டி இடம் தான் நான் அதிகமாக அக்யூமுலேட் பண்ண ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச். ஐடி செக்டர் இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துட்டு இருந்தது. அது விழுறதுக்கான காரணமும் வாருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. பட் வாரில் எல்லா ஸ்டாக்ஸும் விழும்போது ஐடி செக்டரும் கூட சேர்ந்து லைட்டாக விழ தான் செஞ்சது. இர்ரெஸ்பெக்டிவ் தே கேம் பிலோ த 22 PE ரேஞ்ச் மார்க். அந்த டைமில் நான் ஐடி செக்டரில் அதிகமாக அக்யூமுலேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த வார் சீஸ் ஃபயர் டாக்ஸில் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐடி செக்டரில் ஒரு ரெக்கவரியை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரெக்கவரி கொஞ்சம் அன்கால்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸுமே நடக்கல. ஐடி செக்டர் இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸுமே நடக்கல. TCSோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் TCSஆக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ண எல்லா ஐடி செக்டர் கம்பெனிஸும் இருக்கட்டும், சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க PEயில் மறுபடியும் ஒரு ரீரேட்டிங் நடக்கணும், இல்லைனா இவங்களோட என்டையர் இண்டெக்ஸ் ப்ரைஸ் இன்னும் மேலே போகணுங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு காரணமுமே கிடையாது. பட் போயிட்டு இருந்தது. ஏன்னா இந்த ரெக்கவரியில்
எப்படி போது எல்லாம் விழும்போது ஐடி செக்டர் கீழே சேர்ந்து விழுந்ததோ, ஏறும்போது கூட சேர்ந்து ஏறிட்டு இருந்தது. பட் இது ஏறுறதுக்கு எந்த காரணமே இல்லாத காரணத்தினால நான் இதில் என்னோட பர்ச்சேஸை பாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் எனக்கு அந்த 22 PE கீழே வந்திருக்கு. ஐ வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் ஐடி செக்டர் ஒன்ஸ் அகேன். இந்த ரேஞ்ச்லேயோ இல்லை இதுலேருந்து கீழே போயிட்டே இருந்ததுன்னா ஐடி செக்டரில் நான் ரெகுலராக மறுபடியும் என்னோட பர்ச்சேஸை ரெஸ்யூம் பண்ண போகிறேன். ஐடிபிஸ் மூலிமா நான் வாங்கவும் போகிறேன். இதில் டிசிஎஸ் நல்லா பண்ணுமா, இன்ஃபோசிஸ் நல்லா பண்ணுமா, விப்ரோ நல்லா பண்ணுமான்ட்டு யோசிச்சுட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் சம்டைம்ஸ் நான் தப்பான காலையும் எடுத்துகிட்டு அப்புறமா என்னோடய கேபிட்டல் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையாமல் இல்லை சம்டைம்ஸ் கேபிட்டலே இழக்கிற லெவலுக்கு போகிறத விட்டுட்டு நான் இந்த என்டையர் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற முடிவு எடுத்து தான் ஐடிபிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஐ திங்க் இட் வில் பி அ குட் மூவ் இன் த லாங் டேர்ம். நீங்கள் ஹை எக்ஸ்பர்டீஸ் இந்த ஃபீல்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் க்ளோஸாக இந்த கம்பெனியோட ஒரு நியூஆன்சஸையும் ட்ராக் பண்ணிட்டு வரீங்கன்னா obviously you can do individual stock picking, but I don't want to spend a lot of time nitpicking and finding faults in some companies, finding advantages in other companies. அதனால் நான் ஐடி செக்டர் அஸ் ஹோல்லே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஐடி செக்டரில் 40,000 45,000 இண்டெக்ஸ் ப்ரைஸ் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் வேல்யூவேஷனாக பார்க்காம தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் டைம் கரெக்ஷன் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நாளாக ஐடி செக்டர் ரிட்டர்ன்ஸே தரலன்னு சொல்லியிருப்பாங்க. பட் 40,000 அவங்க PE ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா 30 கிட்ட இருந்தது. 30 PEயில் ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யாருக்காவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வேல்யூவேஷன் பார்க்காம வெறும் ப்ரைஸை மட்டுமே பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸுங்கிற ஒரு கம்பெனி. இவங்களோட கம்பெனி பிஸ்னஸ் மாடலை மேலோட்டமாக சொல்லிவிட்டு எதனால இதில் ஒரு இன்சைட்ஃபுல்லான விஷயம் எனக்கு கிடச்சதுங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் போன்ற கம்பெனிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்டை விற்கிற ஒரு கம்பெனி, ஜுவல்லரி விற்கிற ஒரு கம்பெனி. அந்த ஜுவல்லரியை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுற ஒரு கம்பெனி தான் ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். டைட்டனே ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸ் ஃபார் ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். அங்கே போனீங்கன்னா இவங்க டிசைன் பண்ண சில ஜுவல்லரிலாம் விற்பாங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மி, 6,000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி தான். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிசைன்லெட் ஜுவல்லரி மேனுஃபேக்சர்னு கூட நம்ம இவங்களை ஷார்ட்டாக சொல்லலாம். 28 PEயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். லாஸ்ட் 3 இயர்ஸில் எந்த விதமான ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுமே இருந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்திருக்காங்க. 450 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஏற்ற இறக்கங்கள் ஆப்வியஸாக இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. இவங்களோட PE ரேஷியோ சார்ட் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு முழு கதை தெரியும். ஸ்கை கோல்ட் செப்டம்பர் 2023 அந்த டைமில் அவங்க EPS வந்து 2 ரூபா இருந்திருக்கு. இப்போ அவங்களோட EPS 15 ரூபா. பட் செப்டம்பர் 2023லேருந்து ஒரு 1 இயரில் இவங்க EPS 2.2லேருந்து 3.94 கிட்ட வந்திருக்கு. அப்போது நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு 2 இயர் டைம் ஃப்ரேமில் ஆல்மோஸ்ட் அவங்க EPS-ஐ டபுள் பண்ணிட்டாங்கன்னு மார்க்கெட் இவங்களுக்கு 87 PE கொடுத்து வேல்யூவேஷனில் வச்சுருக்கு. அங்கேருந்து இவங்க EPS இன்னுமே கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. பட் இவங்க EPS வேகமாக வளருது, ஸோ இவங்களுக்கு 87 PE கொடுக்கலான்னு அதிக வேல்யூவேஷன் கொடுத்து நம்ம வாங்கியிருந்தோன்னு வைங்க, PE ரேஷியோ ரேட்டிங் ஃபுல்லாக நம்ம கோத்ரூ பண்ணியிருக்கணும். இவங்க PE ரேஷியோ 87லேருந்து 25 விழுந்திருக்கு. ஆக்சுவலாக இவங்க EPS-ஐ பார்த்தீங்கன்னா 3.99லேருந்து இப்போது 15 rupees per ஷேருக்கு அவங்க EPS வளர்ந்துருக்கு. இருந்தாலும் PE ரேட்டிங் சைமல்டேனியஸாக நடந்து இவங்க ஷேர் ப்ரைஸில் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. இப்போ இவங்க 25 PEயில் வர்த்தா இல்லையா அந்த டாப்பிக்குள்ளேயே நம்ம போக வேணும். மேபி தே ஆர் அ வண்டர்ஃபுல் பிஸ்னஸ். அவங்க EPS இன்னுமே கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ பண்ணாங்கன்னா 25 PE என்ன 40 PE கூட கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இது அப்படியே ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் இவங்க ஷேர் ப்ரைஸ் 440 ரூபா டிசம்பர் 2024க்கும் இப்போ 420 ரூபா ஏப்ரல் 22 அன்றைக்கும் வித்தியாசங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா EPS கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு, PE கன்சிஸ்டண்ட்டாக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகிட்டே இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் டூயிங் அமேசிங்லி. ஷேர் ப்ரைஸில் எந்த ஆக்ஷனுமே இல்லை. இப்போ இவங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையாங்கிறத விட்டுட்டு இந்த டைமில் அவங்க ரொம்ப மோசமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விச் இஸ் ரஃப்லி அரௌண்ட் அக்டோபர் நவம்பர் டைம் ஆஃப் 2024. 80 PE கொடுத்து ஒரு நல்லா வளர்ந்துட்டு வர பிஸ்னஸை வாங்கினா கூட அவங்களால அந்த EPS-ஐ கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ பண்ணிகிட்டே இருந்தால் கூட நம்மளால் ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம். PE ரேட்டிங்கும் ரேட்டிங்கும் மார்க்கெட்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம நிறையா வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டடி பண்ணி பாருங்கள். ஏன் இவங்க ஷேர் ப்ரைஸ் மேலேயும் கீழேயும் போகாமல் இருக்குங்கிறத நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இன்சைட்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கும். இப்போ அமராஜா பேட்டரிக்கு வரும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 19% மேலே ஒரு பாயிண்டில் அப்பர் சர்க்கிட்லாம் அடிச்சது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை, அவங்களோட லித்தியம் அயான் புஷ் தான் வந்து முக்கியமான காரணம்னு நிறைய அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அமராஜா பேட்டரி ஃபஸ்ட்டு டைம் 1 GWh கிராஸ் பண்ணியிருக்கதா, கெப்பாசிட்டி வைஸ் கிராஸ் பண்ணியிருக்கதா நேற்றுக்கு ஒரு நியூஸ் வந்திருந்தது. நேற்றுக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்திருந்தது. அமராஜா ஷேர் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை, ஒரு 3% 2.5% மேலே தான் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது.
அங்கேருந்து நிற்காமல் இன்றைக்கி என்டையர் டேயில் கன்சிஸ்டண்ட்டாக ஏறிக்கிட்டே வந்திருக்கு. 17% க்ரீனில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு 905 ருபீஸில். அமர்ராஜா பேட்டரிஸ் கேட்டிங்கன்னா 22p இருக்குது. இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா இபிஎஸ் வைஸ் 7% தான். ஸோ இவங்கள 15p கீழே வாங்கினா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரே நாளில் 17% மேலே ஏறிடுச்சு. இந்த கம்பெனியை நான் க்ளோஸாக ட்ராக் பண்ணிகிட்டே தான் வரேன். இது எனி டைம் திரும்ப கீழே விழலாம், இல்லை இங்கே நிற்காமல் மேலே போயிட்டே இருக்கலாம். நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிடுவேன். ஸோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பங்கு பெறணுங்கிற அவசியமே கிடையாது. அமர்ராஜா பேட்டரி அட் 22p இஸ் நாட் தட் அட்ராக்டிவ் டு மீ. லாங் டேர்மில் இவங்களோட பிஸ்னஸ் மாடலுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் இருக்குது. லித்தியம் அயான் தீமாக இருக்கட்டும், இல்லை எனர்ஜி தீமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அமர்ராஜா ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயராக இருப்பாங்க. இவங்களுக்கு காம்படிட்டர் எக்ஸைடாக இருந்தாலும் அவங்கள எப்படி இவங்க சர்பாஸ் பண்ணிட்டு வந்தாங்கங்கிற கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்பெனிஸ் இன் இந்தியா. அமர்ராஜா பேட்டரி இங்கேருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா இல்லையாங்கிறது நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். பட் அரௌண்ட் 15-16p வந்தால் மட்டும்தான் நான் அமர்ராஜா பேட்டரியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா இவங்க இபிஎஸ்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு நல்லா க்ரோ பண்ணாங்க அப்படின்னா இந்த PE ரேஷியோ எனக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இருந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அமர்ராஜா பேட்டரியில் 20% அப்மூவுக்கு அப்புறம் சேஸ் பண்ணி வாங்குறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. நீங்கள் இந்த கம்பெனியில் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்களா, டவுன் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தீங்களா, இந்த அப்மூவுக்கு முன்னாடியே நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கம்பெனியில் நீங்கள் ஏன் புல்லிஷாக இருக்கீங்கிற காரணத்தையும் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். ஸோ ஓவராலாக இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னி மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வாங்கினீங்களா, விற்றீங்களா, ரீபேலன்ஸ் பண்ணிங்களா, இல்லை வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரம்ப் இன்றைக்கி ஏதாவது புதுசாக உருட்டுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இஃப் தேர் ஆர் எனி டெவலப்மெண்ட்ஸ் நான் ஒரு போஸ்ட்டாக அவங்க கூட அப்டேட் பண்ணுறேன். நாளை வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.